தமிழ் அரசியல் பழகு நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஷைலஜா நாச்சியார். இப்போ ஒரு விஷயம் என்னன்னா நிறைய விஷயங்கள் புதுசா வந்துட்டு இருக்கு. கேட்கும் போதே இதெல்லாமா நடந்துட்டு இருக்கு அரசியல அப்படிங்கிற மனசுக்குள்ள ஒரு பயத்தை ஏற்படுத்துது. என்னன்னா என்னங்க முதலமைச்சர் அமெரிக்கா போயிருக்க நேரத்துல திமுக ஒரு முக்கியமான பிரபலத்துக்கு ஃபைன் போட்டிருக்காங்க. அதுவும் 9 கோடியா இல்லைங்க, 90 கோடியா இல்லைங்க, 908 கோடி போட்டிருக்காங்களாங்க. சிச்சோ, 908 கோடி போட்டிருக்காங்க. 80 கோடி ரூபாய் சொத்தை முடக்கம் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் எல்லாம் வெளியே வந்துட்டே இருக்கு. ஸோ இதுக்குள்ளேயும் ஏதாவது ஒரு அரசியல் இருக்கா அப்படிங்கிறது மட்டும் புரியல. ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக புரிஞ்சிருக்கு. என்னதான் அரசியல்ல எங்கே என்ன நடந்தாலும் மக்கள் தான் தெளிவாக இருக்கணும், மக்கள் தான் எல்லாத்தையும் தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் இப்போ நடக்கிற அரசியலை பார்க்கும்போது மக்களுக்கு தெளிவாக புரியும்னு நான் நினைக்கிறேன். ஏதோ என்னால் முடிஞ்சது எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லிட்டே வரேன். இது உங்கள் அரசியல் பழகு. ஒரு பக்கம் 908 கோடி ரூபாய் அபதாரம் போட்டிருக்காங்க. அந்த ஒரு பிரச்சனை எல்லா இடங்களிலுமே ரொம்ப பரவிட்டு இருக்கு. இவ்வளவு ரூபாய் போட்டிருக்காங்களாப்பா, இத்தனை கோடி ரூபாய் போட்டிருக்காங்களாப்பானா அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அதையும் தாண்டி வந்துருவாங்க அப்படிங்கிறது தான் விஷயம். அதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னா, என்னப்பா அரசியல் போட்டு இந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க, இங்க ஒரு பெரிய விஷயம் நடந்துகிட்டு இருப்பா, விஜய் அஜித் அரசியல் அப்படின்னு போயிட்டு இருக்கு. எதுக்கு சம்பந்தமே இல்லாம விஜய் அவர்கள் ஓகே அரசியல்ல இருக்காரு, அஜித் அவர்களை எதுக்கு இழுத்திருக்காங்க அப்படிங்கிற விஷயம் யாருக்குமே புரியவே இல்லை. அஜித் அவர்கள் பாவங்க, அவர் ஒரு பக்கம் அவர் வேலை உண்டு வெட்டி உண்டு, ஹெலிகாப்டர் செஞ்சேன்னா, சாப்பாடு 4 பேருக்கு பிரியாணி செஞ்சு கொடுத்தேன்னா, படம் நடிச்சேன்னா, என் ரசிகர்கள் மனசை நான் ஃபில் பண்ணேன்னா அப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்காரு. இந்த நேரத்தில் எதுக்கு விஜய் அஜித் அப்படிங்கிற ஒரு விஷயம் பண்ணி பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது புரியல. அது ஒரு பக்கம் போக சில பேர் உட்கார்ந்தே பேசுறாங்க, விஜய் இதை பண்ணிட்டாரு, விஜய் இங்க பண்ணிட்டாரு, விஜய் இந்த இடத்துல வீடு வாங்கியிருக்கிறாரா, அந்த இடத்துல த்ரிஷாவும் வாங்கியிருக்கிறாங்களா, உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அது இல்லாம இல்லப்பா இப்ப என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னா, விஜய் வாங்கின இடத்துல த்ரிஷா வீடு வாங்கலப்பா, நிறைய பிரபலங்கள் வாங்கியிருக்காங்களா, நிறைய நடிகர்கள் வாங்கியிருக்காங்களா, இதெல்லாம் இல்லை அதெல்லாம் இல்லைன்னு இதை ஒரு வேலையா வச்சுட்டு விஜய் அவர்கள் மேல என்னென்ன சொல்லணுமோ அதை ஃபுல்லா சொல்லி பெரிய அளவுல பேசிட்டு இருக்காங்க. இது நல்லதா எடுத்துக்கிறதா, இதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. விஜயோட அபார்ட்மெண்ட்ல த்ரிஷா வீடு வாங்கினதா ஒரு தகவல் நம்ம சொன்னோம். அது ஆக்சுவலா உண்மை இல்லை. ஆனா சாய் பல்லவி உண்மை இல்லை. ஆமா, சாய் பல்லவி ஆரியாவெல்லாம் அங்க வீடு வாங்கியிருக்காங்க. த்ரிஷா அங்க வீடு வாங்கல. அது ஒரு தவறான தகவல் தான். பாக்குற மக்கள் என்ன நினைப்பாங்க, யூடியூபர்ஸ் நம்ம என்ன சொல்றோமோ அதை மக்கள் நம்பிட்டு இருக்காங்க. இவங்க ஒரு விஷயத்த கரெக்டா தான் சொல்லுவாங்க, இவங்க சொன்னா கரெக்டா இருக்கும், அவங்கள ஃபாலோ பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா ஒரு தலைவர், ஒரு அரசியல் கட்சி தலைவர், ஒரு நடிகர், ஒரு பெரிய நடிகர், அவருக்கு ஒரு பெரிய கூட்டமே இருக்குங்க, ஒரு பெரிய ரசிகர்கள் கூட்டமே இருக்கு. விஜய் அண்ணா உங்களுக்கு பெரிய ரசிகர்கள் கூட்டமே இருக்கு. நீங்க அரசியல் வந்திருக்கீங்க, அது வெற்றி தோல்வி அப்புறம் பார்த்துக்கலாம். ஆனா உங்களுக்கு பெரிய ரசிகர்கள் கூட்டம் இருக்கு, பெரியவங்கல இருந்து குழந்தைங்க வரைக்கும் இருக்காங்க. நெஞ்சில் குடியிருக்கும் அன்பான புள்ளிகளுக்கும், என்னுடைய நண்பா நண்பிகளுக்கும் என்னுடைய வணக்கம். தேங்க்யூ நண்பா. ஐயா ராசா செல்லங்களா, என்னுடைய போட்டோவை கிளிங்க, பேனர் ஓடுங்க, எனக்கு அதை பற்றி ஒன்றும் இல்லைங்க. ஆனால் என் ரசிக மேலே மட்டும் கை வைக்காது. ஸோ அவர் பேரை டேமேஜ் பண்ற அளவுக்கு அவர் இங்க வீடு வாங்கியிருக்கிறார், அந்த இடத்துல இவங்களும் வாங்கியிருக்கிறாங்க, அப்படி இப்படின்னு அவர் பேரை கெடுக்கிறது. அவங்க இதை பார்க்கும்போது அவங்க குடும்பத்துக்குள்ள நிறைய பிரச்சனைகள் வரும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் போய்கொண்டே தான் இருக்கு. இதுக்கு நடுவில் திமுகவும் பிஜேபியும் மறைமுகம் கூட்டணி வச்சுக்க போறாங்க. மறைமுகமா ஏதோ ஒரு விஷயம் நடக்குதுப்பா, மக்களுக்கு புரியலப்பா, இது அப்படியா அது இப்படியா, நிறைய பேர் நிறைய விஷயத்த பூமா கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க. இது பூம் ஆயிட்டே இருக்கு. இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியலங்க. இன்னும் எலெக்ஷனுக்கு மிஞ்சி போனா 16-17 மாசங்கள் மட்டுமே இருக்கிறது. ஸோ அதுக்குள்ள யாரு நல்லவர் யாரு கெட்டவர் அப்படிங்கிற ஒரு பேச்சு போய்கிட்டே இருக்கு. அதுக்கு நடுவில் அதிமுக சீமான் கூட கூட்டணி சேர போறாராம். சீமான் தலைமையில விஜய் கூட்டணி வச்சுக்க போறாராம். இந்த பக்கம் டிஎம்கே பிஜேபி கூட போக போதான், காங்கிரஸ் டிஎம்கேல வெளியே வர போதான், விசிகாக்கு சில விஷயங்கள் திமுக பண்றது பிடிக்கலையா அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் வெளியே போய்கிட்டே இருக்கு. மக்களே ஒரே ஒரு விஷயம் தான், என்ன வேணாலும் நடந்துட்டு போதுங்க. யாரு சரியான ஆள், யார் சரியான பாதையில போறாங்க, யார் நம்ம இதுக்கப்புறம் ஒரு மாற்று சக்தியா இருப்பாங்க, இவங்க சொல்ற விஷயம் சரியாக இருக்கும், இது சரியானது அப்படிங்கறத யோசிச்சு போடுங்க. நான் சொல்றேன், அவங்க சொல்றேன், இவங்க சொல்றாங்கிறத நீங்க மைண்ட்ல வச்சுக்காதீங்க. என்ன நடக்குது, என்ன நடந்துட்டு இருக்கு, இதுக்கப்புறம் என்ன நடக்கும், இது எங்க போய் முடியும் அப்படிங்கறத யோசிங்க. அரசியல் அப்படிங்கிற விஷயம் இப்ப எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. என்ன நடந்துட்டு இருக்குங்கிறது நம்ம எல்லாருமே யோசிக்கிற அளவுக்கு நம்ம பெரிய ஆள் ஆயிட்டோம். குழந்தைங்களுக்கு கூட இப்ப யாரு முதலமைச்சர் அப்படின்னு கேட்டா அழகா சொல்லும், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் யாரு, எடப்பாடி அவர்கள் யாரு அப்படின்னு கேட்டா தெரியும். மோடிஜி அவர்கள் யாரு, அண்ணாமலை அவர்கள் யாரு அப்படின்னு
கேட்டா தெரியும். அந்த ஏரியாக்குள்ளே இப்போ ஒரு பெரிய ஆள் இருக்காங்கன்னா தமிழிசை சவுந்தரராஜன் யாரு அப்படின்னு கேட்டா தெரியும். ஸோ எல்லாமே யாரு கையிலனா மக்கள் உங்கள் கையில தான், மக்கள் நீங்க தான் எல்லாத்தையும் வழி நடத்திட்டு போகணும். இது ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்கு. அண்ணாமலை அவர்கள் வெளிநாடு போயிருக்கிறாரு. ஐயோ அண்ணாமலை அவர்கள் வெளிநாடு போயிட்டாருப்பா, இதுக்கப்புறம் ஏதோ ஒன்று மாறப்போகுது, மாநில தலைவர் இங்க கிடையாது அப்படிங்கிற ஒரு பேச்சும் ஒரு பக்கம் பரபரப்பா போய்கிட்டு இருக்கு. அது ஒரு பக்கம் பேசிட்டு இருக்க, இந்த பக்கம் பழைய நியூஸ் தாங்க. இது 2 நாளைக்கு முன்னாடியே நான் சொல்லிட்டேன். ரஜினிகாந்தை வைத்து ஸ்டாலின் அவர்கள் போட்ட ஸ்கெட்ச் வந்து வேற லெவலுங்க. ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லணும்னு அவர் மனசுல நினைச்சிருந்தாரோ அதை வந்து ரஜினிகாந்தை வச்சு அவர் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு KP முனிசாமி ஐயா நிறைய பேர் வந்துட்டு இதை பத்தி பேசிட்டாங்க. அது ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்க, ஒரு விஷயம் மட்டும் தெளிவா தெரியுதுங்க. இவங்க வந்துட்டு எதையோ வெளியே சொல்றதுக்கு ஏதோ ஒரு விஷயத்த வெளியே சொல்லி மக்கள் மனசை குழப்பி விடுறாங்க, மக்களை திசை திருப்புறாங்க அப்படிங்கிறது மட்டும் தெளிவா தெரியுதுங்க. மக்களே மறுபடியும் சொல்றேன், தெளிவா இருக்க வேண்டியது நம்ம தான், அதுவும் நீங்கள் தான், ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இதுல டிஎம்கே பொறுத்த வரைக்கும் உள்ள வந்து சலசலப்பு இருக்கு. டிஎம்கேல சலசலப்பு இல்லாம எப்படிங்க இருக்கும்? என்ன சலசலப்புனா, ஒரு பக்கம் சின்னவர், ஒரு பக்கம் பெரியவர். யாருப்பா அந்த சின்னவர், யாருப்பா அந்த பெரியவர்னா? சின்னவர்னா நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், பெரியவர்னா அவர் ஒரு அரசியல் கட்சி திமுக இருக்கிற ஒரு பிரபலம், பெரிய பிரபலம், பழைய மனுஷன், கலைஞர் ஐயா காலத்துல இருந்தே அவர் அந்த கட்சியில இருக்கிறாரு. சின்னவரை வந்துட்டு இப்போ அரசியலே தெரியாத சின்னவரை வந்து இப்போ மோல்டு பண்ணி கொண்டுட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. அவரை எப்படிங்க நீங்க சின்னவர்னு சொல்லலாம் அப்படின்னு. கருணாநிதி ஐயா இருக்கும்போது ஸ்டாலின் அவர்கள் அரசியலுக்குள்ள வரவே முடியல. அவர் வரணும் அப்படிங்கிற ஒரு இதோடய கருணாநிதி ஐயா போல அவருக்கு எப்போ வருவாரு, நேரம் இருக்கோ அப்போ வருவார் அப்படிங்கிற ஒரு பாதையில தான் போயிட்டு இருந்துச்சு. அவருக்கு கீழே நிறைய மூத்தவர்கள் இருந்தாங்க, திமுகல இருந்த மூத்தவர்கள்லாம் இருந்தாங்க. அவங்கக்கிட்ட ஆலோசனை பண்ணி அவங்க கிட்ட பேசி நிறைய விஷயங்கள் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு ஒரு அவர் வந்து முழுசா எப்படி சொல்றதுன்னா முழுசா சந்திரமுகி அம்மா மனைவி கங்காவை பாருன்னு சொன்ன முழு அரசியல்வாதியாக மாறின என் மகன் ஸ்டாலினை பாருங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் கலைஞர் ஐயா வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு வழிவிட்டார். அதே மாதிரியே வந்து நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, எல்லாரும் துணை முதல்வர் நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லும்போது ஸ்டாலின் அவர்கள் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாரு, வழுக்கத்தானே செய்கிறது இன்னும் பழுக்கவில்லை அல்லவா அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாரு. என்னன்னா இப்பதான் அவர் கத்துட்டு இருக்காரு, வளர்ந்துருக்காரு, இன்னும் அந்த காய் வந்து இன்னும் பழுத்து சாப்பிடுற அளவுக்கு டேஸ்டா பழமாகல, இன்னும் நாட்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. கரெக்டான விஷயத்த தான் சொல்லியிருக்கிறாரு. இதையுமே சில பேர் ட்ரோல் பண்றாங்க, நிறைய விஷயங்கள் வெளியே தவறான முறையில பரப்பிட்டு இருக்கிறாங்க. மக்களை மறுபடியும் சொல்றேன், விழித்து கொள்ள வேண்டியது நாம் தான். பல வருஷங்களாகவே வந்து கருணாநிதிக்கு பின்னாடி யார் அப்படிங்கிற கேள்வி இருந்துட்டே இருந்துச்சு. இப்ப ஸ்டாலின் அவர்களுக்கு பின்னாடி யார் அப்படின்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் தான் அப்படிங்கிறத தெளிவா சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னா சில வாக்கியங்கள் சொல்றாங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்தாலே வருகால முதலமைச்சர் வாழ்க, எங்களுடைய சின்னவர், தமிழ்நாட்டை காக்க வந்த எங்க தலைவரே அப்படின்னு சொல்லி நிறைய கோஷங்கள் போட்டு அவரை மோல்டு பண்றாங்க. அவருக்குள்ள வந்துட்டு நான் வந்து ஒரு பெரிய அரசியல்வாதி, எனக்கு நிறைய அரசியல் தெரியும் அப்படிங்கிற அளவுக்கு நான் பெரிய ஆளு அப்படிங்கிற ஒரு அளவுக்கு கொண்டு வராங்க. ஆனா ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு, இன்னும் காலம் இருக்கிறது, அதுக்கப்புறம் தான் வந்துட்டு எதுனாலுமே நான் முடிவெடுக்க முடியும், யாரும் தவறான செய்திகளை பரப்பாதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெளிவா சொல்றாரு. இதுக்கு நடுவுல துரைமுருகன் அவர்களுக்கும் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் ஒரு கிளாஷ் ஆச்சு. ஸோ அதை நம்ம தெளிவா பார்த்தோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போய்கிட்டே இருக்கும்போது நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. என்ன தீர்ப்புனா வந்து செந்தில் பாலாஜி அவர்களை கூடிய சீக்கிரம் விடுதலை செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது எவ்வளவு விரைவில் நடக்கும் அப்படிங்கிறது தெரியல. பலமுறை அவர் ஜாமீனுக்கு இது பண்ணி அவர் வெளியே வர முடியவில்லை. நிறைய பேர் கேள்வி எழுப்பினாங்க, என்ன காரணம் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இப்போ வரைக்குமே வந்து ஜாமீன் கிடைக்கவில்லை அப்படிங்கிறது. நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கான், இடியும் அதற்கான வேலைகள் செஞ்சுட்டு இருக்காங்களா, கூடிய சீக்கிரம் செந்தில் பாலாஜி அவர்கள் வெளியே வருவார் அப்படிங்கிற தகவலும் வந்திருக்கிறது. அது கூடவே அண்ணாமலை அவர்கள் வெளிநாடு போயிருக்கிறாரு. அங்க போன இடத்துல வந்து மாணவர்கள் எல்லாம் வந்து அண்ணாமலை அவர்களை ரொம்ப வரவேற்று ஒரு உற்சாகத்தோட வரவேற்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வெளியே வந்திருக்கு. அந்த பக்கம் இந்த நியூஸ் போனா, இந்த பக்கம் வந்து அமெரிக்காவுக்கு போனா நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை நிறைய பேர் வரவேற்றிருக்கிறாங்க. அந்த இடத்துல ஆடல் பாடல் நிகழ்ச்சி எல்லாம் நடந்திருக்கு. மாணவர்களும் சரி, அங்க வாழும் தமிழர்களும் சரி, நம் முதலமைச்சர், தமிழகத்தின் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை பெருமளவுல வந்து மகிழ்ச்சியோட வரவேற்றிருக்கிறாங்க. இந்த விஷயம் பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமா தாங்க இருக்கு. என்னதான் இருந்தாலும் தமிழன் வெளிநாடு போகும்போது நிறைய பேர் வந்து வரவேற்கிறது ஒரு பெருமையான விஷயம் தானே.
அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம்ங்க, விஜய் அவர்களோட மாநாடு எங்க நடக்க போகுது, எப்ப நடக்க போகுது அப்படிங்கிற தகவல்கள்லாம் வந்துருச்சு. கொடி பிரச்சனை ஒரு பக்கம் எல்லாரும் பேசிட்டே தான் இருக்காங்க, அது ஒரு பக்கம் போனா போகட்டுங்க. அடுத்து எல்லாரும் காத்திருப்பது எதுக்கு, விஜய் அவர்களோட மாநாடு எங்க நடக்குது அப்படிங்கிறதா. மாநாட்டுல விஜய் அவர்கள் என்ன பேச போறாரு, மாநாட்டுல விஜய் அவர்கள் என்ன சொல்ல போறாரு, அங்க எந்த பிரபலங்கள்லாம் வர போறாங்க, அங்க எந்த கட்சி தலைவர்கள்லாம் வர போறாங்க அப்படிங்கிற விஷயத்துக்காக நம்ம காத்திருக்கிறோம். ஸோ இந்த விஷயம் சீக்கிரம் நடக்கணும். என்ன நடக்குது, அந்த நாள் என்னைக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்களும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விஜய் அவர்களோட மாநாடு ஒரு பக்கம் போனாலும் தொடர்ந்து வந்து அண்ணன் செந்தமிழன் சீமானவர்களை IPS வருண்குமார் அவர்கள் சீண்டிட்டே தான் இருக்கிறாரு. தொடர்ந்து ஒரு பிரச்சனை போய்கிட்டே தான் இருக்கு. இது எந்த இடத்துல முடிவுக்கு வரும் அப்படிங்கிறது தெரியல. அதற்கான தக்க பதிலடி செந்தமிழன் சீமானவர்களும் சரி, தம்பிகளும் சரி கொடுத்துட்டே தான் இருக்காங்க. இது எங்க போய் முடியுது அப்படிங்கிறத காத்திருந்து பார்க்கலாம். இது அரசியல் பலகு. நான் உங்கள் ஷைலஜா நாச்சியார். நன்றி.